மக்களே, இது யார பத்தி கதைக்க போறோம்ன்னு சொன்னால், இந்த இந்த உண்மையா இந்த தம்பிக்கும் எனக்கும் ஒரு முன்பகையோ ஒன்றுமே இல்ல. எனக்கு அவர்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் புடிக்கல. அதுக்காண்டி தான் நான் இவர 2ஆந்தரமா இவர பத்தி அ என்னுடைய கோவத்த வெளிப்படுத்துறேன். அதே மாதிரி அதில உள்ள ஐயர்ல கூட எனக்கு கோவம் ஒன்றும் இல்ல. ஆனா அத அத என்னன்னு தெரிஞ்சும் தெரியாமலும் அவர் அத ஊக்கப்படுத்துறாரோ என்னன்னு தெரியல. என்ன விஷயம்ன்னு சொன்னா, நான் இப்ப கதைக்க போறது உங்களுக்கு தெரியுமா? அந்த தமிழ் ஆக்கல்ன்னு சொல்லி ஒரு பொடியன் கதைப்பான். அவர்ட்ட அந்த பின்னுக்கு போட்டு விடுறேன். அவர பாருங்கோ. ஏற்கனவே அவர பத்தி பதிவு போட்னான். அவர் இந்த தமிழ் ஆக்கல்ன்னு சொல்ற அந்த பொடியன் பேரு எனக்கு தெரியாது. அவர் கனடாவுல தான் இருக்கிறார். அப்ப அந்த அவரும் கனடாவுல ஒரு சிவன் கோவில் நினைக்கிறேன். சிவன் கோவிலோ, முருகன் கோவிலோ தெரியாது. ஏதோ எங்கட சைவ கோவில் ஒன்றுக்கு பூசை வைக்கிற ஒரு ஐயர். அந்த ஐயரும் என்ட்ட Facebookல ஃப்ரெண்டா இருக்கிறார்ன்னு நினைக்கிறேன். வ என்னன்னா, அந்த அந்த தமிழாக்கள்ன்னு சொல்ற அந்த பொடியன் இந்த இந்த ஐயர சந்திச்சு கதைக்கிறார். அப்ப கதைக்கைக்குள்ள இந்த ஐயர் சொன்னாரு, "உங்களோட அப்பாவ எனக்கு சின்னதுல அப்படி தெரியும்." அவர் சொல்றார், தமிழாக்கள்ன்னு சொல்ற அந்த பொடியன் சொல்றான், "ஐயா நீங்கள் உங்களுக்கு இந்த வயிறு வச்சிருக்கு, உடம்ப குறைங்கோ." என்ன பிரச்சனைன்னா, அந்த உடம்பு குறைக்கிற அது பிரச்சனை இல்ல. இந்த ஐயர் முதல் கட்டமா அவன் அவன் இந்த இப்ப நாங்கள் சைவக்காரர். சைவக்காரர் மாடு சாப்பிடுறது இல்ல. பொதுவாக 100க்கு 80 விதமான ஆட்கள் மாடு சாப்பிடுறதில்ல. 20 வீதம் சாப்பிடினோம். அப்ப மாடு சாப்பிடாத ஆட்கள இவன் இந்த மாட்ட சாப்பிட சொல்லி இவன் மெயினா இவன் என்ன செய்றான், இந்த மாட்ட இதான் எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை. அந்த பொடியன் எனக்கும் அவனுக்கும் முதல் ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்ப இவன் அந்த மாட்ட சாப்பிட்டால் ஜிம் பாடியா வரும். அதுவும் மாட்ட சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமான சிந்தனை வரும்னெல்லாம் அவன் அந்த பேட்டியெல்லாம் குடுத்திருப்பான். அந்த பொடியனோட இந்த ஐயர், அந்த கேரளாவுல உள்ள ஐயர். இவர் அவரையும் போட்டுருவோம் பாருங்க. இவர் அவர போய் அவரோட இருந்து பேட்டி குடுத்து பேட்டியே அவரோட கதைக்கிறார். அவர்ட்ட அப்பா எல்லாம் கனகாலமா தெரியும்ன்னு சொல்லி. எனக்கு அது இல்ல. நீங்க ஒரு ஐயர். உங்களுக்கு நீங்க ஒரு குரு முதல்வர். நீங்கள் இவியல்ட்ட போய் இப்படியெல்லாம் பேட்டி குடுத்து இதென்றால் மற்ற ஆட்கள் மாடு சாப்பிடுற ஆளோட உங்களுக்கு என்ன அலுவல்? அந்த பேட்டிலலாம் சரி வேண்டிய அந்த மாட்ட சாப்பிடுற நிப்பாட்டுறான்னு சொல்லி. மக்களே நான் முதலே சொன்ன அந்த மாடுன்ற சைவ சமயத்துக்காக சாப்பிடுறது இல்லைண்டா, அது எங்கள தாய்ப்பாலுக்கு பிறகு நாங்கள் மாட்டுப்பால தான் குடிச்சு வளர்ந்து இதத்தான் என்னுடைய கருத்து. நான் திருப்பியும் எனக்கு என்ன சொன்னா, இவன் இந்த ஐயரோட அவன் போய் எடுத்து இது இது மாட்டு சமயக்காரர்ட்ட வேலையோ தெரியாது. ஏன்டா ஐயருக்கு ஏன் இவனோட அலுவல்? சரி அப்பாவ தெரியுமான்னு சொன்னா, அவன் அது என்னத்த ஊக்கப்படுத்துறான்னு நீங்கள் அவன்ட ஒற்று பதிவிலே அவன் மாடு சாப்பிடுற இல்லன்னு சொல்லல. அவன் ஒரு நாளும் சொல்லுவான், நான் ஸ்ட்ரைக் சாப்பிடுறேன் மாடு. அது மாடு தான். மாட்டுக்கு தான் அது வெள்ளைக்காரது. அப்ப மாடத்தான் அவன் சொல்லுவான். அது ஏன் நீங்கள் ஐயர் அதில போய் நிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் ஐயர் ஒரு கோயில்ல பூஜை வைக்கிறீர்கள். மாடு தின்றவன கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிறீர்கள். எனக்கண்டா நீங்க வெளிநாட்ல வந்து நீங்க இல்லாம மாறிட்டீர்கள். இங்க வெளிநாட்ல பார்த்தீங்கன்னா, அ நல்ல நாள் பெருநாள்லாம் சனி, ஞாயிறு தான் வரும். வேறு நாள்ல வராது. உண்மையா உண்மையா கும்பாபிஷேகம், திருவிழா எல்லாம் இலங்கையில சனி, ஞாயிறு வந்தா அந்த திதி வந்தா வைப்பிரோம். இல்லாட்டி அந்த உண்மையான திதிலாம் வைப்பிரோம். இது இங்க பார்த்தீங்களான்னு சொன்னா, நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு போல வைக்கிறீர்கள். அதே மாரி மாடு சாப்பிட்ற அது அவன் பெரிய ஒரு பிரச்சாரமா போய் கொண்டிருக்கு அவனுக்கு அந்த மாடு சாப்பிடுறத பத்தி. அது எனக்கு சரியான கோவம் இல்ல. அவன பத்தி எனக்கு தனிப்பட்ட ரீதியில அந்த அந்த பொடியன்ல எனக்கு ஒரு கோவமே இல்ல. அது யாரோ நாங்களாரோ. ஆனா அந்த அவன் இந்த ஒன்றிலயும் பார்த்தா அந்த மாட்ட சாப்பிட தான் தன்னமாய் வருமான்னு அவன் ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஜிம்முக்கு போற பொடிகள் என்ன சாப்பிடுறாங்க, வே புரோட்டீன் சாப்பிடுறாங்க, மாடை எல்லாரும் சாப்பிடுறாங்களா? இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அவன இந்த ஐயர் சந்திச்சு கதைச்சது. சரி உங்களோட பிரச்சனைய உங்களோட வச்சுருங்க. அது ஒரு மீடியாவுல வந்து நீங்கள் அத கதைக்கோணும் வேண்டி இல்ல. இதில கதைச்சபடியா தான் நீங்கள் வெளியில வாரபடியா தான் நாங்களும் கதைக்கிறோம். ஏன்டா, ஐயருக்கும் அது ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாம். நீங்களேண்டா ஐயர்ண்டா அப்புறம் உங்களுக்கு அது விஷயம் தெரியணும். அவன் யார் என்னத்த செய்கிறான்றத உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். இத விட்டுட்டு அவன் கேட்கிறான்ட்டு உங்களுக்கு இந்த வண்டி தான் நல்லது. ஐயர் மாரி வண்டி வச்சிருக்க வண்டி இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஐயருக்குண்டா ஒரு வண்டி இருக்கணும். வண்டி இல்லாட்டி என்ன ஐயரோட நாங்களே கேட்போம். ஏன்னா நாங்கள் ஐயர் மார அப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதில உங்களுக்கு ஒரு அசிங்கம் இல்லையே! ஏன்டா இப்ப அவன் திருப்பி உங்களுக்கு ஐயருக்கு சொல்லுவார், எக்சர்சைஸ் செய்யுங்க ஐயா. நீங்க மாட்ட சாப்பிட்டா என்ன ஜிம் பாடி வருவீங்கன்ற நீங்க சாப்பிடுவீங்களோ? இது அநியாயம். இது மக்கள் நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனா இவ இவ 2 பேருக்கும் என்ன லிங்கம்னு தெரியாது. ஐயர் இதுக்கு தனி விளக்கம் ஒன்று குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பொது வழியில வந்துட்டீங்கள். பொது வழியில அவன் உங்கள போட்டுட்டான். நீங்களும் அவனோட ஃப்ரெண்டா ஆயிட்டீங்க. அது பிரச்சனை இல்ல. அவன் யார்? அவன் யாருண்டா நீங்களே இப்ப ஒரு மாடு மாட்டுக்கு பிரச்சனை ஆயிரும். மாடு நாங்கள் கோயில் ஐயா. மாடத்தான் நாங்கள் கோயில் கொடியிலேயும் வச்சுக்கிறோம். மாடத்தான் நாங்கள் நந்தி முன்னுக்கும் வச்சுக்கிறோம். மாடத்தான் நாங்க கும்பிடுறோம். மாட்ட மாட்ட நாங்கள் ஒரு தெய்வம் வழிபடுறோம். அத மறக்காதீங்கோ. அத விட்டுட்டு கண்ட ஆக்கள்ட்ட எல்லாம் போய் இப்போ
இதை சிரித்து கொண்டு அதை ப்ரோமோட் பண்ணாங்க. அதை என்னன்னு சொல்கிறது, பிரச்சாரம் செய்யாங்க மாடு சாப்பிடும்போது. நன்றி. டேய் தமிழாக்கள் என்ன மாற்றுச்சியா? எப்பவுமே மாற்றிறச்சி தான். பாட்டியில வந்து அங்க ஆட்டிறச்சியை சாப்பிட்டேன், ஆனா அடுத்த நாள் போய் வயிற்றால் அடிப்பினேன். நான் மாற்றிறச்சியை சாப்பிட்டு என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதே மாதிரி. வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? தம்பி சொல்றாரு இந்த உடம்ப குறைக்கலாம், என்ன மாதிரி கொஞ்சம் சோத்த குறைச்சா வண்டி குறையும். தம்பி சோத்தை மட்டும் குறைக்கலாது, எல்லாத்தையும் குறைக்கலாம். நாங்கள் சோத்தை குறைக்க மாட்டாங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கு சோத்துக்கு அடிமை. எனக்கு சோத்துக்காக தான் நாங்கள் அங்க இருந்து வலிக்கு நிஞ்ச வந்து நாங்கள். சரி நல்லா இருக்கும், ஆனா பயத்தை வீக்கமாவே வச்சிருக்கோம். இதை தவிர வேறு செய்யலாம்னு சொல்ல, சாப்பிடாம எங்களால வாழ இயலாது. என்ன மாதிரி நிறைய பேர் உலகிட்ட நாங்கள் வந்து சாப்பாடு இம்பார்ட்டன். இரவு 10 மணி என்றாலும் 2 கோப்பை சாப்பிட்டா தான் நெத்திர வரும், அல்லாட்டா வராது. அல்லாட்டா இன்னும் உங்களோட அப்பா மேல கூட அப்பா இருந்தா நானும் ஜிம்முக்கு போவேன். ஓமா இல்லையோ? கதைவேற்ற கேள்வி இதுதான். இவருக்கு வந்து அப்பா இருக்கிற எல்லாம் பாக்குறாரு. இப்ப எங்களுக்கு நாங்கெல்லாம் வீட்டு மோட்கேஜ் கட்டணும், கார் இன்சூரன்ஸ் அது இது எல்லாம் நாங்க ஓடினா தான் கட்டலாம். ஆனா வேலைக்கு போயிட்டு வீட்டாவே டயர்ட் ஆயிருவோம். சோபால இருந்தோட தண்டை பால நெத்திரியா போயிருவோம். அப்போ ஆனா முயற்சி செய்யறோம். அடுத்த முறை இது சொல்றதெல்லாம் ஓகேயா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் ஒலிம்பிக் கொஞ்சம் ஓடுவோம். அடுத்தடுத்த பிரச்சனை வந்தோம்னா மறந்துட்டு வேலைக்கு வருவாரு. இது உண்மை. வீட்டுல ஃபுல்லா ஜிம் செட் இருக்கு. இன்னைக்கு செய்வோம் நினைச்சா கூட அடுத்த ஒரு பிரச்சனை வந்து மைண்ட மாத்தி அந்த பிரச்சனை வந்து அந்த பெயின் அந்த கூடாத அவாய்ட் பண்ண முயற்சி செய்யறோம். நன்றி. அப்ப நீ நல்லா செய்யற, வாழ்த்துக்கள். ஓகே, எனக்கு 25 வருஷமா தெரியும். எனக்கு சின்ன வயசுல ரெண்டாலும் முயற்சி செய்யறேன். நல்லா செய்யறேன். ஒருத்தருக்கும் பயப்படாத. நாங்க ஒன்னும் கொண்டு வர போறோம். எங்களால என்னத்தை சேஞ்ச் பண்ணிடுமோ அதை நாங்க செய்யறோம். அதுக்கு பெனிஃபிட் பண்ணா 1000 பேர்ல 999 பேர் எங்களுக்கு கூடாம சொன்னாலும் அந்த ஒருத்தனுக்காக செய்வோம். 100%. இதுதான் இந்த கொள்கை. செய் அல்லது செத்து போ. பட் ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ ஆல். பாய்.